இன்னுமா டெஸ்ட் எழுதி முடிக்கல? இந்த கணக்கை முட்டாள் கூட ஈஸியாக போட்டுருவான். அதான் மிஸ், நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, எங்களால் முடியல. பாபு, எங்கிருந்து எதுவரை முகலாயர்கள் ஆண்டார்கள்? 16வது பக்கத்துலேருந்து 25வது பக்கம் வரைக்கும் சார். புலியை முரத்தால் விரட்டியது ஒரு பெண். சார், இப்போ புலியை முகத்தால் விரட்டுவாள் பெண். புத்தர் சொன்ன மாதிரி நாம நம்மளோட ஐம்புலன்களை அடக்கினா என்ன ஆகும்? ஆம்புலன்ஸ் வரும் மிஸ். நிலால தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியல சார், ஆனா எண்ணெய் இருக்கு. என்னடா சொல்ற? அங்கதான் பாட்டி வட சொல்றாங்களே. கடவுள் ரொம்ப ஓர வஞ்சனை பண்ணிட்டாருடா. என்னடா சொல்ற? ஒரு ரூமுக்கு கூட 4 மூளை வச்சவர், நமக்கு மட்டும் ஒரே மூளை தான் வச்சிருக்கார். ரூமுக்கு மூளை வச்சவங்க கட்டடம் கட்டுறவங்கடா. அதுவும் நீ சொல்லும்போது நமக்குன்னு சொன்னேன். அப்பனா எனக்கு ஒரு மூளை, உனக்கு ஒரு மூளை கடவுள் வச்சிருக்காரு. எனக்குன்னு நீ சொல்லியிருக்கணும். நீ படிக்கவே லாய்க்கு இல்லை, மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. மிஸ், மாடு மேய்க்க லாய்க்கு இல்லைன்னு தான் எங்கள் அப்பா என்ன பள்ளிக்கூடத்துக்கே அனுப்புகிறாரு. சார், எந்த மாதத்தில் 28 நாள் வருது? என்கிட்டயே கேள்வி கேட்குறியா? பிப்ரவரி மாசத்துல தான். இது கூட உங்களுக்கு தெரியல சார், எல்லா மாசத்துலயும் 28 நாள் வரும். 10 பேர் சேர்ந்து ஒரு கட்டிடத்தை 20 நாள்ல கட்டுறாங்க. அதே கட்டிடத்தை 20 பேர் சேர்ந்து கட்டினா எத்தனை நாள கட்டுவாங்க? ஏற்கனவே கட்டின கட்டிடத்தை ஏன் மறுபடியும் கட்டணும்? கடவுளே, எப்படியாவது நியூயார்க்கை இந்திய தலைநகரமா மாத்திடு. ஏன்டா அப்படி வேண்ட? ஏன்னா நான் அப்படித்தான் பரீட்சையில எழுதியிருக்கேன், அதான். உனக்கு தமிழ் மிஸ்ஸை பிடிக்குமா, இங்கிலீஷ் மிஸ்ஸை பிடிக்குமா? எனக்கு வீட்டுக்கு போக பெல் அடிக்கிற தாத்தாவை தான் பிடிக்கும். இந்த இன்டர்வியூவை நீங்க அட்டன் பண்ணதுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க? லஞ்ச் அலவன்ஸ் மட்டும் கொடுங்க சார். சாயங்காலம் டிஃபனுக்கு வேற கம்பெனி இன்டர்வியூ இருக்கு. ஒரு மனிதன் உயர வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும்? அந்த மனிதன் ஹை ஹீல்ஸ் செருப்பு போடணும் சார். ஏன்டா நாய் படம் வரைஞ்சிட்டு வாய் மட்டும் வரையாம வச்சிருக்க? சார், அது வாயிலா பிராணி சார். 10ஆம் நூற்றாண்டில் உலகம் எப்படி இருந்தது? அப்பவும் உலகம் உருண்டையாக தான் இருந்தது டீச்சர். ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணல? மிஸ், வீட்டு வேலையெல்லாம் எங்க அப்பா தான் செய்வாரு. பசங்களா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப தேவையான ஆக்சிஜனை 1773 தான் கண்டுபிடிச்சாங்க. நல்ல வேலை மிஸ், நான் அதுக்கப்புறம் தான் பிறந்தேன். முன்னாடியே பிறந்திருந்தா ஆக்சிஜன் இல்லாம செத்து போயிருப்பேன். தானத்தில் பெரிய தானம் எது? மைதானம் சார். இந்த பீரியட் முழுக்க நீ வெளியவே நில்லு, அப்பதான் உனக்கு அறிவு வரும். அப்போ நீங்க பாடம் சொல்லி கொடுத்த அறிவு வராதா? நான் வகுப்புக்குள்ள நுழையும் போது எல்லாரும் ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க தானே நேற்று சொன்னீங்க துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கன்னு, அதான். ஒரு தேர்வு எழுதுறதுக்கு காகிதங்கள் தயாரிக்க 15 மரங்கள் அளிக்கப்படுது. இதனால் நீங்க செய்ய வேண்டியது, இனி நாங்க பரீட்சையை எழுத மாட்டோம் சார், நீங்க கவலைப்படாதீங்க. பறக்கும் தட்டை எங்கே பார்க்கலாம்? எங்க அப்பா அம்மா சண்டை போடும்போது பார்க்கலாம் சார். பொய் சொல்லக்கூடாது, பிறர் பொருள் மேல ஆசை வைக்கக்கூடாது, பிறர் மனம் நோக பேசக்கூடாது, உருவக்கேலி பண்ணக்கூடாது. இந்த உலகத்திலே வாழக்கூடாதுன்னு சொல்லிடுங்க சார். 2ஆம் உலகப்போர் தோன்ற என்ன காரணம் சொல்லு? முதல் உலகப்போர்ல நிறைய தப்பு செஞ்சிருப்பாங்க, அதையெல்லாம் திருத்தி அடுத்த தடவை இன்னும் நல்லா போற நடத்தணும்னு முடிவு செஞ்சிருப்பாங்க. 1869 என்ன நடந்தது? ஆடு மாடு கோழி எல்லாம் நடந்திருக்கும் சார். வேற என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். மடையா, அந்த வருடம்தான் காந்திஜி பிறந்தார். சரி, அடுத்த கேள்வி. 1873 என்ன நடந்தது? காந்திஜிக்கு 4 வயசு சார். நீ தாண்டி லூசு. அங்க என்னங்கடி சத்தம்? இங்க நான் ஒருத்தி இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? நீ எது வரைக்கும் படிக்க ஆசைப்படுற? ஸ்கூல் பெல் அடிக்கிற வரைக்கும் சார். ஏன்டா பாபு, நான் வரும்போது மட்டும் கண்ணாடி போடுற? தராளி வந்தா கண்ணாடி போடுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார் சார். என்னடா 6 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிற? உனக்கு வெக்கமா இல்லை? நானும் ஒண்ணுமே எழுதல, அதுக்கு போய் 6 மார்க் போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை?
கிணத்துல கல்லை போட்டால் கல் மூழ்கிடும். ஏன்? ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாது சார். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் 30 minutes மோர். வா மச்சான், பேப்பர் கொடுத்துட்டு போலாம். இரு மச்சான், 30 நிமிஷத்துல மோர் கொடுப்பாங்களாம், குடிச்சிட்டு போலாம். கோபால், உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறார்? எனக்கு அப்பாவே இருக்கார் சார். கோபால், இங்கே வந்து மேப்பில் அமெரிக்கா எங்கே இருக்குன்னு காமி. தெரியாது சார். பெஞ்ச் மேலே ஏறி நில்லுடா. ஏறி நின்னா தெரியுமா சார்? எதுக்கு சார் அந்த பையனை பெஞ்ச் மேலே நிற்க வச்சிருக்கீங்க? கட்டபொம்மனா தூக்கில் போட்ட இடம் எதுன்னு கேட்டால் கழுத்துன்னு சொல்கிறான் சார். சுதா, நீங்கள் வா. கணக்கு பரீட்சையில் எல்லா கேள்விக்கும் ஏணிப்படியை வரைஞ்சி வச்சிருக்கியே, ஏண்டா? கணக்குல ஸ்டெப்புக்கு தான் மார்க்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. நீங்கள் வர சொன்னதை பையன் சொன்னான் சார். உங்கள் பையன் இங்கிலீஷில் ரொம்ப வீக்காக இருக்கான் சார். தமிழில் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் சார். தங்கள் மகன் ஆங்கிலத்தில் மிகவும் வலுவிழந்து இருக்கிறான் ஐயா. அடுத்த கொஸ்டின் கேன்சல் எழுதுங்க. அக்கால ஆட்சி முறைக்கும் இக்கால ஆட்சி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அக்கால ஆட்சி முறை கல்வெட்டு ஆட்சி, இக்கால ஆட்சி முறை கட் அவுட் ஆட்சி. இயேசு, கிருஷ்ணர், காந்தி அவர்களுக்குள் உள்ள ஒற்றுமை என்ன? 3 பேருமே அரசு விடுமுறை அன்னைக்கு பிறந்தாங்க சார். ஏண்டா தமிழ் சார் காலை பிடிச்சி வாரி விட்டீங்க? அவர்தான் காலை வாருங்கள்னு சொன்னார். ஏமா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது இப்படியா தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வர்றது? நீங்க தானே சார் நேற்றுக்கு பூரா பின்னிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஏன் என் கிளாஸ்க்கு கலர் கலராக நூல் வாங்கிட்டு வந்திருக்க? நீங்க தானே சார் சொன்னீங்க உங்க வீட்ல இருக்கிற நல்ல நூல்களை நாளைக்கு பள்ளிக்கு வரும்போது கொண்டு வாங்கன்னு. உங்கள் வீட்டில் மொத்தமாக எத்தனை பேர்? எங்க வீட்ல மொத்தமா யாருமே இல்லைங்க சார், எல்லாருமே ஒல்லிதான். பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிச்சிட்டு சினிமாக்கு போனியாமே, நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வா. அவரு படம் பார்க்கலையே சார், கதையை நான் சொல்றேன் சார். டேய், நல்லா படிச்சா என்னைய மாதிரி ஆகலாம். அதனாலதான் சார் படிக்கவே வெறுப்பா இருக்கு. தென்னை மரத்துலேருந்து 6 இலையும் பனை மரத்துலேருந்து 6 இலையும் கீழே விழுது. ரெண்டையும் கூட்டுனா என்ன வரும்? குப்பைதான் வரும் சார். என்னாச்சு, பசங்க ஒருத்தரையும் காணுமே? சார் பசங்கள்லாம் கேட் கிட்ட உட்காந்துருக்காங்க சார், வாசல்ல. எதுக்கு அங்கே உட்காந்துருக்காங்க? இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைங்க சார், அதுக்கு தான். தென்னை மரத்துலேருந்து 6 இலையும் பனை மரத்துலேருந்து 6 இலையும் கீழே விழுது. ரெண்டையும் கூட்டுனா என்ன வரும்? குப்பைதான் வரும் சார். என்னாச்சு, பசங்க ஒருத்தரையும் காணுமே? சார் பசங்கள்லாம் கேட் கிட்ட உட்காந்துருக்காங்க சார், வாசல்ல. எதுக்கு அங்கே உட்காந்துருக்காங்க? இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லைங்க சார், அதுக்கு தான். என்னது, பரீட்சைக்கு முதல் நாள் தான் தயார் பண்ணுவியா? போதுமா அது? பிட்டு தயார் பண்றத ஒரு வாரத்துக்கு முந்தியா செய்ய முடியும்? நரகாசூரனை கொன்றது யாரு? அத போலீஸ் பார்த்துப்பாங்க டீச்சர், நமக்கு எதுக்கு அந்த வம்பெல்லாம்? எனக்கு எக்ஸாம்ல ஒரு கேள்விக்கும் பதில் தெரியல, வெறும் பேப்பரை மடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கும் பதில் தெரியாம நானும் வெறும் பேப்பரை தான் கொடுத்துட்டு வந்தேன். அடப்பாவி, டீச்சர் பார்த்தா நம்ம 2 பேரும் காப்பி அடிச்சோம்னு நினைப்பாங்க. கவிதா, உலக மேப் கிட்ட போய் வட அமெரிக்காவை காட்டு. மிஸ், இங்கே இருக்கு. வட அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு? கவிதா டீச்சர். வாஸ்கோட காமா யாருன்னு தெரியுமா மாணவர்களே? தெரியாது மிஸ். படிப்புல கவனம் செலுத்துங்க. கீதா ஆண்டி யாருன்னு தெரியுமா மிஸ்? தெரியாது, யார் அவங்க? உங்க ஹஸ்பண்ட் மேல கவனம் செலுத்துங்க மிஸ். வணிகத்தை தொடங்குவதற்கு நிதி மிக முக்கியமான மூலம். அதை எவ்வாறு பெறுவாய்? எங்க அப்பா கிட்ட இருந்து சார். ஏண்டா லேட்? பைக் பஞ்சர் சார், அதான் லேட். பஸ்ல வரலாம்ல? பஸ்ல போகலாம்னு சொன்னா உங்க பொண்ணு கேட்க மாட்டேது சார். கோபி, உங்ககிட்ட உங்க அப்பா 10 பிஸ்கட் தராரு, அதை நீயும் உன் தம்பியும் சமமா பிரிச்சு எடுத்துக்க சொல்றாரு. அப்ப ஆளுக்கு தலா எத்தனை பிஸ்கட் கிடைக்கும்? எனக்கு 6 பிஸ்கட், என் தம்பிக்கு 4 பிஸ்கட். என்ன உனக்கு இந்த சின்ன கணக்கு கூட தெரியலையே? இல்ல மிஸ், என் தம்பிக்கு தான் சரியா கணக்கு தெரியாது. ஏன் சார் நீங்க மண்டைய போட மாட்டீங்க? ஏண்டா அப்படி கேக்குற? பின்ன என்ன சார், டீ மாஸ்டர் டீ போடுறாரு, பரோட்டா மாஸ்டர் பரோட்டா போடுறாரு, மேக்ஸ் மாஸ்டர் மேக்ஸ் போடுறாரு. நீங்க ஹெட் மாஸ்டர் தானே, ஏன் மண்டைய போட மாட்டீங்க? நீங்க அடிச்சதா போலீஸ்ல சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க சார். நான் எப்போ உன்னை அடிச்சேன்?